எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து தேவனுடைய சட்ட புத்தகத்திலிருந்து பழைய சட்ட புத்தகம் சங்கீதம் முதலாவது சங்கீதம் 1 3 முடிய வாசித்து தேவ சட்டத்தையும் திட்டத்தையும் அறிஞ்சு கொள்வோம். துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவியில் வழி நிற்காமலும் பரிகாசக்கார் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராத மரம் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நல்ல கனி காய்க்கும். அதுக்கு வேத வசனத்தை தியானிக்கும். தேவன் பல ஆலோசனையை வைத்திருக்கிறார். இன்னைக்கு காய்க்கணும் வாய்க்கணும் என்று சொன்னால் இந்த வசனத்தை அறிக்கிடணும். துன்மார்க்கிற ஆலோசனைப்படி நடவாமல் ரட்சிக்கப்படாதவங்க பல ஆலோசனை கொடுப்பாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவன் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். பாவிகள் வழியில் நில்லாமலும் பரிகாசுக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும் எங்கே நடக்கணும், எங்கே உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாது, வேதம் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தும். ஆகவே தியானம் இரவும் பகலும், காலையில் ஒரு 10 நிமிஷம், இரவில் ஒரு 10 நிமிஷம். ஏன்னா காலையில் தான் நம்ம வாழ்க்கை முளைக்குதா பொழைக்குதா அல்லது தடுமாறுதா தெரியாது. இரவில் மூச்சும் பேச்சும் நிற்கிதா அல்லது செயல்படுதா தெரியாது. இந்த இரவில் உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் என்ன ஆகும்? இந்த பகல் வழி கோணையாக போனால் என்ன ஆகும்? ஆகவே பாதையை செவையாக்கி வாழ்க்கையை செம்மையாக்குவதற்கு தேவனுடைய வார்த்தையில் ஒரு சின்ன ஜெபம். தேவனே, இந்த நாளில் எங்களுக்கு செய்வதெல்லாம் வாய்க்கணும். அதுக்கு தான் இந்த வார்த்தை. ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டு இரவும் பகலும் சின்ன சின்ன ஒரு லிங்க், ஒரு ஐக்கியம், ஒரு சின்ன ஜெபம். காலையில் ஒரு ஜெபம் பண்ணும்போது மாலை வரைக்கும் அது ஆலோசனை கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய நீதி நியாயம் அதுதான் ஆலோசனை. நீதி விட்டு விலகாதிருப்பதற்கு தேவன் தான் என்ன செய்யணும்? ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார். ஆகவே உலகம் பல ஆலோசனை கொடுத்து அழிவில் போய் நிற்கும். அப்போ தேவன் கொடுக்குற ஆலோசனை தேவனுடைய நீதியை தேடு, தேவனுடைய வாக்கு தத்தத்தை தேடு. தேவன் சகல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இதை தேடாதனால தான் யூதருங்க ஊதாரி நாதாரி இயேசு வந்து போன பின்னாடி தான் யூதர்களுக்கு அதிகமான சாபம், அதிகமான நஷ்டம், அதிகமான கொலை. இயேசு கிறிஸ்து வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய ஆலோசனை கேளாதபடினால் தங்களுக்கு கேடு உண்டாகும்படி தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார். ஆகவே இன்றைக்கி ஜெபத்தில் தேவனுடைய வாக்கு தத்தத்தில் ஜெயத்தில் தேவன் நம்மளை வழி நடத்துவார். தேவன் ஆலோசனை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும்போது, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து ஜெபிக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவி, அது திசை மாறி போன மார்க்கும் தப்பின நட்சத்திரம். ஆகவே நம்ம எங்கே போகணும்? பெங்களூருக்கும் மங்களூருக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். நம்ம போகணும் மங்களூர் பஸ்ஸில் ஏறி உக்காந்துக்கிட்டு மங்களூருக்கு போய் கடலில் இறக்கி விட்டு போயிடுவோம். ஆகவே எந்த நாமத்தில் ஜெபிக்கணும்? என் நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து ஜெபிக்கும் போது தான் அது வாய்க்கும் காய்க்கும். இந்த ஆலோசனை கேட்டு தேவன் நமக்கு சகலத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஆகவே தேவனுடைய சித்தத்தை செஞ்சு தேவனுடைய சட்டத்தை வாசித்து விசுவாசித்து யோசித்து தேவ ஆலோசனை பெற்றுக்கொள்வோம். நேர்த்தியாய் வாழ்க்கை காய்க்கும். தேவனுடைய வார்த்தை சொன்னபடி அது வாய்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.